வணக்கம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தம்பி. காங்கிரஸ் திமுக ரொம்ப இன்டாக்டா இருக்கிற கூட்டணி இப்போ என்ன ஆச்சு? இன்டாக்டா தான் இருக்கு. அதுக்கு ஒன்றும் ஆகலை. அது ஆகணும்னு நிறைய பேர் விரும்புறாங்க. அப்படி ஒன்றும் ஆகாது. ஆகணும்னு வெளியில இருக்கவங்க விரும்பினா பரவாயில்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இவங்களே குரல் கொடுக்குறாங்க. ஒன்றும் அவங்க கூட்டணி வேண்டான்னு யாரும் இதுவரைக்கும் சொன்னதாக எனக்கு தெரியல. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வேண்டாம் அப்படி என்று எந்த குரலும் எந்த காங்கிரஸ்காரனும் சொன்னதாக எனக்கு இதுவரை தெரியல. அதிக இடங்கள் வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. அந்த கோரிக்கைகள் தவறோ நியாயமற்றது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை கேட்பதற்கான முறைகள் இருக்கிறது, பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த பிளாட்ஃபாரத்தில் எல்லா கட்சிக்குமே ஒரு ஆசை இருக்கலாம். நம்ம கட்சி பெரிய கட்சியாக இருக்கணும், சட்டமன்றத்தில் கூடுதல் இடங்கள் வேணும், நமக்கு 2-3 அமைச்சர்கள் அமைச்சரவையில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது தப்பு தவறுன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த ஆசை எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் தேர்தல் சமயத்தில் கூட்டணி கட்சிகளோடு அது எத்தனை சீட்டு, எந்த இடம் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறதெல்லாம் ஊடகங்கள் மூலமாக நம்ம என்றைக்கும் பேசுகிறதில்ல. அது எல்லாமே எல்லா கட்சிகளுமே அந்த பார்கெயின் பேரம், அரசியல் பேரம்னே வச்சுங்களேன். நான் எந்த இடத்துல நிற்கிறது, எனக்கு என்ன அதிகாரத்தில், அதாவது அரசியல் யாருக்கு எப்பொழுது என்ன எங்கே கிடைக்கிறது என்பதுதான் அரசியல். சார், அதாவது 5 பேர் குழுவை முறையா காங்கிரஸ் கட்சி அமைச்சு திமுக கூட்டணி பேசுறதுக்கோ சீட் அலோகேஷனுக்கோ போறாங்க. நாங்க இன்னும் குழு அமைக்கல, நாங்க குழு அமைச்ச பிறகு உங்கள்கிட்ட பேசுறோம். ஆனா தேர்தல் நெருங்கிடுச்சு. காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு கருத்து சொல்றாங்க, ஜார்க்கண்ட்ல தேர்தலுக்கு மிக அதிகப்படியான நாட்களுக்கு முன்பாகவே நாங்க கூட்டணி அமைச்சு எவ்வளவு ஷீட் ஷேரிங், எந்த தொகுதியில போட்டியிடுறோம், யாருக்கு எவ்வளவு அமைச்சரவை எல்லாம் முடிவு பண்ணதுனால பாஜக எவ்வளவு நெருக்கடி கொடுத்தும் அங்கு வெற்றி பெற முடிஞ்சது. ஆனா பீகாரை பொறுத்த வரைக்கும் அது முடியல. நாங்க கூட்டணியில இருந்தோம், ஆனா சீட் ஷேரிங்க்கு கடைசி வர போனதுனால வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை பாஜக உருவாக்கிடுச்சு. அது இங்க நடக்க கூடாதுன்னு காங்கிரஸ் விரும்புது. நான் இடங்களை பற்றிய முடிவு சீக்கிரம் எடுக்கப்படணும், தொகுதிகள் அடையாளம் காணப்படணும், வேட்பாளர்கள் முன்னரே அறிவிக்கப்பட வேண்டும், தேர்தல் பிரச்சாரங்கத்தை எவ்வளவு முன்னால் தொடங்குகிறோமோ அந்த அளவுக்கு கட்சிக்கு அனுகூலங்கள் அதிகமாக இருக்குங்கிறதுலாம் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அதை போன்ற கருத்துக்களை அவர்கள்ட்ட நம்ம எடுத்து சொல்கிறோம். இன்றைக்கி அகில இந்திய தலைமை அதற்கான குழுவை போட்டிருக்காங்க, தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில நிர்வாக சிக்கல்கள் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்களுக்கு இருக்கிற நடைமுறை சிக்கல்கள், நிர்வாக சிக்கல்கள், அவங்களும் அதை குழுவில் தெரியப்படுத்துவாங்க. இந்த கருத்து பரிமாற்றங்கள், இந்த உரையாடல்கள் எல்லாம் குழுவுக்குமே நடக்க வேண்டுமே ஒழிய வெளியே இருந்து கோச்சிங் மாதிரி பண்ண வேண்டாங்கிறது என்னுடைய ஸ்டாண்ட். இப்போ எனக்கே அந்த குழுவில் ஒரு கருத்து சொல்லணும்னு வச்சுங்களேன், அந்த குழுவில் தான் சொல்லணும். அந்த குழு தலைவர்கிட்ட நம்ம அடிக்கடி இன்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ எங்களுக்கு கிரீஷ் ஜோடங்கர் இருக்கிறாரு, அவர் 2 செக்ரட்டரிஸ் இருக்காங்க, சூரஜ் அக்டே அண்டு ஆல்வா அண்ட் சிஎல்பி லீடர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் கூட தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரும் அதில் இருக்கார். அவர்களை தான் நம்ம டெய்லி பார்க்குறோம். இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி கேளுங்க, இந்த மாதிரி சொல்லுங்கள். அவங்களும் நமக்கு இது நடக்குதுன்னு பதில் சொல்கிறாங்க. ஸோ எவ்ரிதிங் வில் ஃபால் இன் பிளேஸ். ஒரு கட்டத்தில் வரும், சரியாக வரும்னு நான் நினைக்கிறேன். இதுக்குள்ள ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சொல்றாங்க, பாஜகவை எதிர்க்க வேண்டியதான். ஆனா ஆட்சியில பகிர்வு இல்லாமல் எத்தனை வருஷம் பாஜகவை எதிர்க்க, எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேண்டாமா அப்படிங்கிற காங்கிரஸ் ஏக்கம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு அந்த ஏக்கம் இருப்பது இயற்கையானது தான். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இந்திய அரசியல் வரலாற்றில் இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு, சுதந்திரத்திற்கு, நவ இந்தியாவை கட்டமைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பணிகளை செய்தது மட்டுமல்ல, இதற்கான ஒரு மிகப்பெரிய விலைகளை கொடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி. இந்தியாவில் எந்த தலைவரும் உயிர் தியாகம் பண்ணலை. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை தவிர எந்த கட்சியினுடைய தலைவரும் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கோ, இந்தியாவை கட்டமைப்பதற்கு பின்னாலே வந்த பயங்கரவாதத்திற்கு விலை கொடுப்பதற்கோ தங்களுடைய உயிரை கொடுத்ததாக எந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கும் அந்த தியாக வரலாறு கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியே இன்னைக்கு பல இடங்களில் ரொம்ப மெலிந்து நலிந்து தங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க், பாரம்பரியமாக தங்களுக்குள்ள வாக்கு வங்கிகளெல்லாம் சுருங்கி இருக்கின்ற போது இந்த கட்சியை எப்படி திரும்ப மீண்டும் எழுச்சியோடு எடுத்து வருவது அப்படிங்கிற போது தமிழ்நாடு அதில் ஒரு தனி தீவாக நமக்கு பார்த்தாலே தெரியும். 1967க்கு பிறகு இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லையும் காங்கிரஸ் கட்சி திரும்ப ஆட்சிக்கு வந்துருச்சு. ஈவன் மேற்கு வங்க மாநிலத்தில் கூட ஆட்சிக்கு வந்துருச்சு. ஆனால் ஆட்சிக்கே வராத மாநிலம் என்கிற ஒன்றா இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான். ஆனால் இதையெல்லாம் மீறி தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரங்க 67க்கு பிறகு இப்போ 60 வருஷம் ஆச்சு. 60 வருஷம் ஆனாலும் இதை உயிர்ப்புள்ள இயக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பெருமை பாராட்ட வேண்டியது தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள். ஆனால் இனிமேல் இன்னைக்கு இருக்கிற பவர் பாலிடிக்ஸ், இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேர்தலில் அறிவிக்கிற ஒவ்வொரு திட்டங்களும் வரக்கூடிய தேர்தல்
தேர்தலுக்கு வந்து வெற்றிகளை வகுக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கின்றன. அதை போன்ற வாய்ப்புகள் வந்து ஆள்கின்ற கட்சியில் இருக்கின்றவர்களுக்கு தான் இருக்கிறதே ஒழிய, ஆள வாய்ப்புள்ள கட்சி வந்து நான் இதை விட அதிகமாக செய்வேன்னு சொல்லி அவங்க சொல்லலாம். ஆனால் ஆள்வதற்கான கட்சியாகவும் இல்லாமல், ஆள்வதற்கு வாய்ப்புள்ள கட்சியாகவும் இல்லாமல் ஒரு சூழ்நிலை, ஒரு திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கிறதை போல ஒரு நிலை ஏற்பட்டிருக்குன்னு உணர்வு வந்து நிறைய காங்கிரஸ்காரர்களுக்கு இருக்கு. வாஸ்தவம், உண்மை. அதை யாரும் மறுக்கவே முடியாது. அதை வந்து ஹைகமாண்டில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட போய் இங்கேருந்து போகிறவங்க வர்றவங்க நிறைய பேர் போய் சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து ஒரு அதிகாரம் இருந்தால் தானே நாங்கள் ஜனங்கள் எங்களை தேடி வருவாங்க, எங்கள்கிட்ட இருந்து எதுவுமே இல்லைன்னா எங்களை யார் வந்து சந்திப்பா, யார் வந்து பார்ப்பா, எங்களுக்கும் ஜனங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, அதனால் வந்து ஒரு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு நியாயமான கோரிக்கை தான். அதை வந்து பொலிட்டிக்கலாக அதை எப்படி அதை வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திடம் எடுத்து சொல்லி அதை எப்படி செய்வது என்பதை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு விடணும். தொடர்ந்து திமுகவோட கூட்டணி 2014 தேர்தலை தவிர்த்து எல்லா இதுலேயுமே கூட்டணியில் இருக்கும். கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு அமைச்சரவையில் கொடுத்தால் தானே நீங்க சொல்ற மாதிரி ஒரு மரியாதை இருக்கும்னு இளம் தலைவர்கள் கேட்குறாங்க. குறிப்பா சிஎல்பி தலைவர் ராஜேஷ்குமார்லாம் அந்த விஷயத்த முன்வைக்கிறாரு. இதுக்கு நாங்க பலமுறை பேசிட்டோம், எங்க தலைவர் முதல்ல பேசும்போதே கூட்டணியில பகிர்வு, அதை முடியாதுன்னு சொல்றாங்க. அதாவது இதை சொல்றது வந்து யார் சொல்றா முடியாதுன்னு? சிஎல்பி தலைவர் ராஜேஷ்குமார் நேற்றுக்கு பேசுறாரு. நான் என்ன சொல்றேன், இந்த ரெண்டு கட்சியிலையுமே வந்து அல்டிமேட் யார் ஃபைனல்? இங்கே வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே சொல்லணும், எங்களுடைய இளைய தலைவர் ராகுல் காந்தி சொல்லணும், அதே போல் அங்கே வந்து முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும். அது சொன்னாதான் உங்களுக்கு வந்து இதனுடைய ஸ்டாண்டு. இப்போ நான் என்னுடைய ஆசையை சொல்றேன், ராஜேஷ்குமார் அவர் ஆசையை சொல்றாரு, மாணிக்கம் தாகூர் அவருடைய ஆசையை சொல்றாரு, கார்த்திக் சிதம்பரம் தன்னுடைய விருப்பத்தை சொல்றாரு, இதெல்லாம் சொல்லலாம். பட் இதெல்லாம் வந்து யாரையும் காங்கிரஸ் கட்சியை கட்டுப்படுத்துமா? கையெழுத்து போடக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? உடன்படிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸிற்கும் தேர்தல் உடன்படிக்கைன்னு சொன்னா அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அதை கிளியர் பண்ண பிறகு அகில இந்திய காங்கிரஸ் கையெழுத்து போடுன்னு சொன்ன உடனே செல்வ பிறந்து தான் கையெழுத்து போட முடியும். அங்க வந்து முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்து போடுவாங்க, அதான ஃபைனல். ஆகவே அதை வந்து நீங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டு விட்டுருங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு தெரியாதா எது வந்து நம்ம கட்சிக்கு நல்லது, எது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது, எது வந்து இந்தியாவுக்கு நல்லது? அவங்க எடுக்கிற முடிவை வந்து நம்ம வந்து we will execute it. அதை வந்து நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி மாறி மாறி பேசும்போது சில உறவுகள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கீழே உள்ள தொண்டர்களுக்குள்ள ஒரு பெரிய கருத்து வேறுபாடு மாதிரி உருவாயிடுச்சு. டிஜிட்டல் மீடியால ஒரு பெரிய அது வந்து தேர்தல் பணிகளை பாதிக்க கூடாது. அந்த பொறுப்பு எங்களை போல இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு நிறைய உண்டு. அதுக்காக வேண்டிதான் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து கம்ப்ளீட்டா விட்டுருங்க. நம்ம ஹைகமாண்டை நீங்க இன்சிஸ்ட் பண்ணலாம், சீக்கிரமா பேசி முடிங்க, இது என்னன்னு சொல்லுங்க, வாட் இஸ் த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுங்க. அதை வந்து நம்ம அவங்கள தான் இன்சிஸ்ட் பண்ணணும். நம்ம வந்து எப்படி ஹவு டு ப்ரெஷரைஸ் தம் த்ரூ மீடியா, ஸ்ட்ரீட் ஃபைட் இல்லையா இது? அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கோரிக்கையுடைய நியாயம் மட்டும் இல்லை, அந்த கோரிக்கைகளை எப்படி எடுத்து வைக்கிறோம், எங்கே எடுத்து வைக்கிறோம், யாரிடம் எடுத்து வைக்கிறோம், அந்த மூணையும் பார்க்கணும் நம்ம. இது காங்கிரஸ் கட்சியில யாரோ தொண்டர்கள் மட்டும் பேசுறாங்கல்ல, பார்லிமெண்டேரியன் பேசுறாங்க, டிஜிட்டல் மீடியால ஒரு பெரிய வாரை நடக்குது. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி 13ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வராரு. இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு திமுக தலைமையை சந்திக்கிறதுக்கான எந்த நிகழ்வையும் அதுல ஏற்படுத்தல. இல்ல, அவர் வந்து ஊட்டிக்கு தனியார் நிகழ்வுக்கு வர்றாரு. இந்த சந்திப்புகள்லாம் இங்கே தான் நிகழணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. அமித்ஷா 2 நாள் திருச்சியில உட்கார்ந்துருந்தாரு. இந்த எடப்பாடி பழனிசாமியை பார்க்கலையே, அதுக்காக வேண்டி எடப்பாடி பழனிசாமி பார்க்கலன்னு அர்த்தமா? டெல்லியில் சந்திக்கலையா? அது மாதிரி வந்து ராகுல் காந்தியை சந்திக்கணும்னு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் நினைச்சாங்கன்னா தினசரி சந்திக்கலாம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற குழு தலைவர்கள், குறிப்பாக சகோதரர் TR பாலு போன்றவர்கள், நம்முடைய சகோதரி கனிமொழி போன்றவர்கள்லாம் ஃப்ரீக்வெண்டா போறாங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களோடு தொடர்புல இருக்காங்க. அதனால இந்த போல கருத்து பரிமாற்றங்கள்லாம் நடக்கிறன்னு சொல்ல முடியாது. வெகு விரைவில் வந்து ஒரு நல்ல முடிவு வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். சீட் ஷேரிங்கை பத்தி எதுவுமே யாரும் பேசல. ஆனா திமுகல இருந்து அமைச்சரவையில் பங்கு கிடையாது அப்படின்னு அமைச்சர் ஐ பெரியசாமி மூத்த அமைச்சர் உடைச்சிட்டாரு. நான் அதான் சொல்றேன், அங்க வந்து தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாதான் ஃபைனல். அதுக்கு கீழே தான் எல்லாரும் பேசலாம். இப்ப எங்கிட்டையும் பேசுற ஆட்கள் என்ன சாதாரண ஆட்களா? எங்க தரப்புலையும் வந்து இதை மாதிரி எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கிற ஆட்கள் வந்து சாதாரண ஆட்கள் அல்லவே. அவங்களும் அகில இந்திய அளவில் பொறுப்புல இருக்கிறாங்க, பாராளுமன்றத்தில் பொறுப்புல இருக்கிறாங்க, கட்சியில பொறுப்புல இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் பேசலாம். ஆனால் கடைசியில் வந்து யார் உட்கார்ந்து முடிவு பண்ணுவார்? டேபிளில் உட்கார்ந்து பேசுறது வந்து ராகுல் காந்தியும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் பேசணும். ஸோ அது வந்து நிச்சயமா நான் முறையா நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நடத்தி கொடுக்க வேண்டிய கடமை வந்து அகில இந்திய தலைமைக்கு இருக்கிறது. அப்படி இல்லை, அவங்க நினைத்த மாதிரி அவங்களுடைய விருப்பம் போல இந்த கூட்டணி நடைபெறல, let them give us an alternative plan. அது அவங்க தானே டிசைட் பண்ணணும். இப்போ பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரு கடுமையான
கடுமையான ஒரு சூழல்ல திமுக காங்கிரஸ் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவருடைய தயாரிப்பு நிறுவனத்தில் வந்திருக்கக்கூடிய பராசக்தி திரைப்படம் காங்கிரஸை ஓரங்கட்டுற மாதிரி, இல்ல பழைய இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல காங்கிரஸ் தமிழை வெறுத்தது மாதிரி படத்தை ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு இடையில கொண்டு வந்திருக்காங்க. ஏன் திமுக இந்த நேரத்தில் காங்கிரஸை வலுவிழக்க செய்யணும்? நான் அந்த படத்தை நான் பார்க்கறேன். அந்த படத்தை பார்க்க திட்டமிட்டு இருக்கிறேன். நாளை கழிச்சோ நேரம் இருந்தால் பார்க்கணும். படத்தை பார்த்தா தான் அதில் வரலாறு என்னைக்குமே வரலாறு தான். அது எனக்கு இனிப்பாக இருந்தது, உங்களுக்கு கசப்பாக இருந்ததுங்கிறதுலாம் நம்ம சொல்ல முடியாது. வாட் ஹேட் ஹேப்பன்ட் ஹேட் ஆல்ரெடி ஹேப்பன்ட். இப்போ அந்த வரலாறு எப்படி சொல்லப்படுகிறது? அப்போ காங்கிரஸ் தமிழை வெறுத்துதா? இல்லை, நான் அதை சொல்லவே இல்லையே. இப்போ நான் பார்க்கல, அந்த படத்தில் அப்படி சொல்லப்படுதா தெரியல. ஆனால் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமே தமிழுக்காக வேண்டி நடந்த போராட்டமே அல்ல. முதல்ல அதாவது ஆங்கிலம் தொடர வேண்டும், ஆங்கிலம் ஆட்சி மொழியா இருக்கிறது நிறுத்தி விடப்படக்கூடாது. அதான். ஏன்னா அந்த 20 வருடம் அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய பீரியட் 65 முடியுது. அதற்கு பிறகு ஆங்கிலம் இருக்காது, இந்தி மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆங்கிலம் இருக்க வேண்டும், இருமொழி கொள்கை இருக்க வேண்டும். அப்படிதான் அது நடந்தது. காங்கிரஸ் கட்சி தமிழுக்கு நிறைய செஞ்சிருக்கு. அதை யாரும் காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சின்னு வச்சதே இந்த தமிழ்நாடுங்கிற மாநிலம் உருவாகிறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்தாச்சு. மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பதை நேரு ஒத்துக்கொண்டார். இன்னைக்கு நேரு இந்தி பேசாத மக்கள் விரும்புகிறவரை ஆங்கிலமே தொடரும் என்று உறுதிமொழியை கொடுத்தார். அது சொல்லின் செல்வர் EVK சம்பத் அவர்கள் இதை எனக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணும்னு சொன்ன உடனே நேரு அவர்கள் எழுத்துப்பூர்வமாகவே கொடுத்தார்கள். ஆனால் இந்திரா காந்தி அதை உறுதிப்படுத்தினார். அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் போரிடுகிறது, காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிறது. ஸோ இந்த மொழி போராட்டம் என்பது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு கருவியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பயன்பட்டது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அங்கேயுமே ஒரு தரப்பினர் இந்தி மொழியை ஆதரிக்கக்கூடியவர்கள் அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்கள பைபாஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை அன்னைக்கு இருந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் இதற்காண்டி தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணாங்க. சி சுப்பிரமணியம் பதவியை ராஜினாமா பண்ணார். ஆனால் அந்த வரலாறுகள் எல்லாம் சொல்ல மாட்டலையே. பக்தவத்சலம் எந்த மாதிரி ஹிந்தியை கொண்டு வரணும்னு முனைப்பு காட்டினார், அந்த விஷயத்தை தானே சொல்றாங்க. நான் படம் பார்க்கல. நான் படம் பார்த்த பிறகுதான் அது உண்மையான நேரேட்டிவா இருக்குதா இல்லை வரலாறு மாற்றி சொல்லப்பட்டிருக்கிறதாங்கிறத பார்க்கணும். இப்போ நீங்கள் சமீப காலமாக, அதாவது நான் இது என்ன எதிர்வினைன்னு நினைக்கிறேன், இந்த கேரளா ஃபைல்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய படங்கள் பழைய காலத்து சம்பவங்களை மாற்றி சொல்லி புதிய இளைஞர்களுக்கு ஒரு தவறான வரலாற்றை சொல்வதற்காக நிறைய படம் எடுத்து தமிழகத்து இளைஞர்களை மதம் சார்ந்த ஒரு பாதைக்கு நடத்தி செல்வதற்கான முயற்சி நடக்கின்ற போது அந்த தமிழகத்து இளைஞர்களை மொழி சார்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முயற்சியாக அப்படித்தான் அதை ஆரம்பிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் பார்த்தா தான் தெரியும். தலைவர்கள் நீங்க பார்த்து கருத்து சொல்றதுக்கு நாளாகும். ஆனா அதுக்கு முன்னாடி டிஜிட்டல்ல இருக்காங்க இல்லையா, சமூக வலைதளங்கள்ல திமுக காங்கிரஸ் கடுமையாக விமர்சனம் செய்யறதும், காங்கிரஸ்ல இருந்து திமுக விமர்சனம் செய்யறதும், ஒரு கட்டத்துல MP மாணிக்கம் தாக்கூர் சில்லறத்தனமா விமர்சனம் செய்யறவங்களுக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாது, நாகரிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவிற்கு ஒரு பெரும் மோதலை 2 கட்சிக்குள்ளேயும் ஒரு திரைப்படம் உருவாக்கி இருக்கு. இப்படி உருவாக்கும்னு திமுகவுக்கு தெரியாதா? அது இன்னைக்கு ஒரு கனல், ஒரு தீ பரவும் தெரியாதா? இந்த சமூக ஊடகங்கள் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ராட்சசம். அந்த சமூக ஊடகங்களில் நம்ம ஒரு பொரிய பற்ற வச்சோம்னா பிறகு அதை அணைப்பதற்கு நம்மளால் கூட முடியாது. பொய்யை உண்மையாகவும் முழு உண்மையை இருட்டடிப்பு செய்வதற்கும் அந்த சமூக ஊடகம் இன்னைக்கு பல பெரிய ஒரு பலமான கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, when I started my political career, நான் as a யூத் காங்கிரஸ் பிரசிடென்ட்டு ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் திருநெல்வேலியில் தினமலரில் ராமசுப்பையர் அவர் ஐயர் வீடு எங்கள் கிராண்ட் ஃபாதருக்கு ரொம்ப வேண்டியவர். நான் அவர் வீட்டில் போய் அவரை போய் பார்ப்பேன். அவர் என்னடா அப்படிம்பாரு, நீ அவ்வளோ அன்பாக கூப்பிடுவார். சாமி நான் ஒரு அறிக்கை எழுதியிருக்கேன் சாமி, இந்த அறிக்கையை போடணும். அப்படியா, என்ன எழுதியிருக்க அப்படின்னு வாங்கி பார்ப்பார். பார்த்துட்டு ஒரு இன்ஷியல் போட்டு கொடுப்பாரு. இன்ஷியல் போட்டு கொடுத்த உடனே அதை தினமலரில் ஒன்று கொடுத்தா 2 பத்தி போடுவாங்க. கேட்டிங்களா? பிறகு சனத்தந்தி ஆஃபீஸுக்கு போனோம். அங்கே சிவந்தி ஆதித்தனார் இருப்பார். அவரை சந்தித்து, ஐயா
ஒரு அறிக்கை எழுதியிருக்கேன் அப்படின்னா அவர் வாங்க விட்டுற அப்படின்னு அவர் ஒரு சிக்னேச்சர் போட்டு அந்த அறிக்கை வரும். இதுதான் அந்த காலத்தில். அடுத்த கட்டம் எப்படி வந்ததுன்னா இந்த நியூஸ் வந்தது, சன் நியூஸ், புதிய தொலைக்காட்சிகள் வந்தது. இவங்க தொலைக்காட்சிகள் நினைத்தாதான் நம்மளை காமிப்பாங்க. ஒரு முக்கியமான தொலைக்காட்சியை நான் ஏதோ ஒரு கருத்தை தப்பா அவங்கள பற்றி பேசிட்டேன்னு சொல்லிக்கிறா வேண்டிய எந்த ப்ரொஜெக்ஷனும் என்ன இல்லாம தான் அந்த காட்சியை கவர் பண்ணுவாங்க. நான் இப்போ தலைவர் மூப்பனாரோட டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தலைவர் மூப்பனாரை காமிப்பாங்க, என்ன காமிக்க மாட்டாங்க பர்பஸா அந்த தொலைக்காட்சியில். பிறகு கொஞ்ச நாள் அந்த செய்தி பத்திரிகையில் வந்து படங்கள் வந்து குரூப்பா நிக்கணும்னு வச்சுங்க, தலைவர் பக்கத்தில் எங்க படத்தை நடுவில் கட் பண்ணி எடுத்துருவாங்க. இதெல்லாம் நடந்தது. அதனால அவங்க தயவு இல்லாம ஒரு நியூஸ் வெளியே வர்றதோ ஒரு அறிக்கை கொடுக்கறதோ நடக்காது. ஆனா இன்னைக்கு வந்து யார் கையிலெல்லாம் வந்து ஒரு மொபைல் போன் இருக்கோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து மீடியா தான். அது உங்களை போல வந்து யூடியூப்கள் வந்த பிறகு யாரும் இந்த கருத்து பரிமாற்றங்களை வந்து தடை பண்ணவே முடியாது. அதற்கு யாரும் மொனாப்பலைஸ் பண்ணவும் முடியாது. ஒரு பெரிய பேரன், நியூஸ் பேரன், பிரஸ் வந்து ஒரு பெரிய குழுமங்கள், அவங்களுடைய தலைவர்கள், அதெல்லாம் அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, சமூக ஊடகத்தில் வந்து இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு, இப்போ இந்த குரோக் அந்த மாதிரிலாம் வந்த பிறகு யாரையுமே தவறாக சித்தரித்து ஒரு கருத்தை பரிமாற்றி அதுக்கு பதில் வாங்கி போட்டு ஒரு ராட்சசம் பண்ணு. ஆகவே நான் வந்து சொல்வேன், சமூக ஊடகங்களை வந்து கையாளக்கூடியவர்கள் மட்டும்தான் கையாளணும். எல்லாரும் காங்கிரஸினுடைய பேரை போட்டு பண்றது. இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கூட நேற்றைய தினம் வந்து நாங்கள் உட்கார்ந்து பேசி கூட்டணி குறித்து நாங்கள் எல்லாரும் பேசணும். நாங்கள் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர், மேனாள் தலைவர் திருநாவுக்கரசர், மேனாள் தலைவர் தங்கபாலு, நாங்கள்லாம் உட்கார்ந்து பேசி பொது வழியில் இதை பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து இட் ஹோல்ட்ஸ் குட். அதைத்தான் நானும் சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு இருக்கிற ஆசைகள், நியாயமான கோரிக்கைகள், நிலைப்பாடுகள், இதெல்லாம் வந்து நம்ம தலைவர்கிட்ட சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுவோம். இன்சிஸ்ட் பண்ணி அவருடைய விடுவோம். அவருடைய அரசியல் சாதுரியம், அவருடைய தொலைநோக்கு பார்வை, அவர் காங்கிரஸ் கட்சியை பற்றி அவர் வைத்திருக்கிற வந்து திட்டங்கள், அதுக்கேற்ப அவர் முடிவு பண்ணட்டும். இப்போ காங்கிரஸ்குள்ள இருக்கிறதுலையே சிலருக்கு திமுக கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு விருப்பம், சிலருக்கு திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வரணும், ரொம்ப நம்ம அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு விருப்பம். இது 1996 ஒரு சூழல் உருவாச்சுல, காங்கிரஸ் தமாக, அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ்குள்ள ஒரு பிளவு உருவாக்கிறோம் அப்படிங்கிறாங்க. 1996 நிலைமை வந்து வேற. அன்றைக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் மீது வந்து ஒரு பெரிய வெகுஜன எதிர்ப்பு. அவங்க வந்து ராஜீவ்காந்தியை வந்து அவமானப்படுத்தி காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமர் நரசிம்மராவ் வந்து ஆந்திராவிலிருந்து கொள்ளைக்காரர்களை அனுப்புகிறார், அவங்க தான் கொள்ளையடிக்கிறாங்க, அதனால என் அரசு கெட்ட பேர் அப்படின்லாம் சொல்லி, ராஜீவ்காந்தியினுடைய தியாகத்தால் ஒன்றும் நாங்கள் ஒன்றும் வெற்றி பெறலை அந்த மாதிரிலாம் பேசுறது மட்டும் இல்லை. அதற்கு பிறகு நடந்த அந்த ஆட்சி, அதில் மேலே ஊழல் புகார்கள், அதில் வந்து ஒரு பெரிய அன்பாப்புலர் கவர்மெண்ட்டாக அந்த கவர்மெண்ட் வந்து இருந்தது. அந்த நிலைமையும் இதையும் ஒப்பிட்டு பேசவே முடியாது. இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி என்பது 2-3 கோணத்தில் பார்க்கணும். இன்னைக்கு நாடு இருக்கிற நிலையில் மதச்சார்பற்ற சக்திகளை நம்ம வந்து சிதற விடலாமா? அந்த மதச்சார்பற்ற சக்திகளை வந்து அகில இந்திய அளவில் வந்து உருவாக்கி இந்தியா கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கின்ற காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிற கூட்டணியை வந்து அப்படி வந்து நம்ம வந்து சொல்லிட்டு வர்றதெல்லாம் இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு சில நிர்பந்தங்கள் இருக்கிறது. தாயும் பிள்ளையினாலும் வாயும் வயிறும் வேறுன்னு சொல்லுவோம். தாயும் புள்ள தான், ஆனால் தாய் சாப்பிட்டா தான் தாய்க்கு பசியாரும், புள்ள சாப்பிட்டா தான் பிள்ளைக்கு பசியாரும். ஆகவே பசி என்று வந்து விட்டால் அது வந்து அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆகவே அந்த மாதிரி ஒரு நெருக்கடி வருகின்ற போது அதை எப்படி வந்து குடும்பத்தினுடைய சிதைவில்லாமல் அதை காப்பாற்றுவதுங்கிறது தான் இன்னைக்கு தலைவர்கள். காங்கிரஸ் நிர்வாகம் புரிஞ்சுக்க மாட்டேங்க. நமக்கு இவ்வளவு தொகுதியில் தான் வெற்றி பெறுவதற்கு நம்மகிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு, ஆனால் நம்ம இவ்வளவு தொகுதி கேட்குறமே ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? அதாவது நீங்கள் சொல்றது வந்து தகுதிக்கு மீறி என்னைக்குமே கேட்டதில்லை காங்கிரஸ் கட்சி. தகுதியை வந்து எப்படி நிர்ணயிக்கிறதுங்க? பணத்துக்கு என்ன வேல்யூ? நம்ம 2 பேரும் இப்போ அண்ணா நகரில் இருக்கிறோம், 2 பேரும் வந்து செக்ரட்டேரியட்டுக்கு போனோம் தலைமை செயலகத்துக்கு. உங்கள் 10 ரூபா வந்து ஆட்டோ ஃபேர், உங்கள்கிட்ட 9 ரூபா இருக்குது, என்கிட்ட 1 ரூபா இருக்குது, நீங்கள் போயிட முடியுமா? அப்போது என்னையும் நீங்கள் சேர்த்து ஏற்றுக்கணும்ல, 1 ரூபா உங்கள்கிட்ட கொடுக்கணும்ல, அப்படின்னு தானே போய் சேர முடியும். ஸோ தகுதி என்பது வந்து அப்படி பேசக்கூடாது. இன்றைக்கி வந்து எல்லா கட்சிகளும் தேவை. நான் சொல்கிறேன், இப்போ திமுக இல்லாமல் காங்கிரஸ் வெற்றி பெற முடியுமா? காங்கிரஸ் இவ்வளோ பெரிய வாய்ப்புகளை பெற்றிருக்க முடியுமா? காங்கிரஸ் இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாதா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்துங்க ஒரு கூட்டணி என்பது மிக மிக அவசியம். ஏன் இன்னைக்கு பழனிசாமியும் அமித்ஷாவும் ஆளா பறக்குறாங்க? எதுக்காக வேண்டி வந்து எப்படிலாம் இருந்தவங்களை கொண்டாந்து கூட்டணியில் சேர்க்கறதுக்காக வேண்டி
வேண்டிய அவங்க பண்ணணும். இதே வந்து என்ன பேசினாரு அன்புமணி ராமதாஸ் எடப்பாடியை பற்றி, அவங்கள வந்து பொதுத்தளத்தில் வந்து இவங்கெல்லாம் அமைச்சர்களா, இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு வந்து நிதி தெரியுமா, நிர்வாகம் தெரியுமான்லாம் பேசினவர். ஆனால் இன்னைக்கு அவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு திரும்ப ராஜ்யசபா கொடுக்க போறாங்க, திரும்ப அவங்களோட சீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ண போறாங்க. எல்லா சின்ன கட்சிகளை கூட வந்து யாரையும் விடுறதுக்கு எந்த பெரிய கட்சியும் தயாரா இல்லை. ஏன்? ஏன்னா அந்த விக்டரி மார்ஜின் வந்து 2% 3% தானே. ஸோ நீங்க வந்து 40 மார்க் எடுத்தா தான் பாஸ்ன்னா 39 எடுத்தா ஃபெயில் தானே. ஸோ யூ லாஸ்ட் த பஸ். காங்கிரஸ் இல்லைன்னா ஃபெயில். நான் என்ன சொல்றேன், நீங்க அதை வந்து ஃபுல் ப்ரூஃபா பண்ணக்கூடணும், எந்த சந்தர்ப்பமும் எடுத்துக்கிட முடியாது. அதான் வந்து இன்னைக்கு வந்து தேவை. நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி.